5ஆம் கட்ட தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சொத்து மதிப்பு அடிப்படையில் டாப் 10இல் உள்ள வேட்பாளர்கள் குறித்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்து விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். மே 20ஆம் தேதி நடைபெற உள்ள 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 49 தொகுதிகளில் மொத்தம் 695 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இவர்கள் தாக்கல் செய்த தேர்தல் பிரமாண பத்திரங்களை முழுவதுமாக அலசி ஒரு விரிவான அறிக்கையை ATR அமைப்பு வெளியிட்டிருக்கிறது. அதன்படி உத்தரப்பிரதேசம் ஜான்சி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் அனுராக் சர்மா 212 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் பணக்கார வேட்பாளர் பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளார். அடுத்தது மகாராஷ்டிராவின் பிவாண்டி தொகுதியின் சுயேட்சை வேட்பாளர் நிலேஷ் பகவான் சம்பரே 116 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் 2ஆம் இடத்தில் உள்ளார். வடக்கு மும்பை தொகுதியின் பாஜக வேட்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் 110 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் 3ஆம் இடத்தில் உள்ளார். மகாராஷ்டிராவின் பிவாண்டி தொகுதியின் தேசியவாத காங்கிரஸ் பிரிவு வேட்பாளர் சுரேஷ் கோபிநாத் மத்ரே 107 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் 4ஆம் இடத்தை பிடித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் சத்ரா தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் கிருஷ்ணானந்த் திரிபாதி 70 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் 5ஆம் இடத்தில் உள்ளார். ஒடிசாவின் போலங்கிர் தொகுதி பாஜக வேட்பாளர் சங்கீதா குமாரி சிங்தியோ 67 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் 6ஆம் இடத்தில் உள்ளார். வடமேற்கு மும்பை தொகுதி சிவசேனா வேட்பாளர் ரவீந்திர தத்தாராம் வைக்கர் 54 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் 7ஆம் இடத்தில் உள்ளார். மகாராஷ்டிராவின் பிவாண்டி தொகுதி பாஜக வேட்பாளர் கபில் மொரேஸ்வர் பாட்டீல் 49.84 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் 8ஆம் இடத்தில் உள்ளார். கைசங்கர்கஞ்ச் தொகுதி பாஜக வேட்பாளர் கரண் பூஷன் சிங் 49.56 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். வடக்கு மும்பை தொகுதியின் சுயேட்சை வேட்பாளர் சஞ்சய் மொராக்கியா 48 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் 10ஆம் இடத்தில் உள்ளார். அதாவது மகாராஷ்டிராவின் பிவாண்டி தொகுதியில் தேசியவாத காங்கிரஸ், சரத்பவார் பிரிவு மற்றும் ஒரு சுயேட்சை பிரிவு ஆகிய மூவரும் டாப் 10 பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.